ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட் தான் பார்க்க போகிறோம், ஃபலாஃபல். இந்த ஃபலாஃபல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் வந்து நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. அண்ட் உள்ள அட் த சேம் டைம் இட் வில் பி வெரி சாஃப்ட் அண்ட் ஃபில்டு வித் ஹர்ப்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபலாஃபலோட பேசிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சிக்பி. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக சிக்பி வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வாட்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டு பிகின் வித் ஒரு சாப்பர் இல்லைனா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு half a bunch of coriander leaves, கூடவே 1/3 பஞ்சு பார்ஸ்லி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு half ஆனியன் ரஃபாக சாப் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது நடுவில் ஒரு ஸ்பாட்டுலா வச்சு தள்ளி அதை ஒழுங்காக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சிக்பி இதையும் சேர்த்துடலாம். அண்ட் இது கூடவே ஒரு half a teaspoon cumin powder, 1 teaspoon chili powder, ஒரு half a teaspoon pepper powder, ஒரு 3/4 teaspoon போல் நான் இன்றைக்கி பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு 3/4 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டெக்ஸ்சர் டு ஹாவ் அ கிறிஸ்பி ஃபலாஃபல். அண்ட் இது கூடவே ஒரு 5 tablespoon போல் பிரெட் க்ரம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை நல்லா ஒரு கிளிங் ரேப் இல்லைனா ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதை 1 hour போல் ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஃபலாஃபில் மிக்ஸை நம்ம வந்து ஓவல் ஷேப்க்கு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பால்ஸாக நம்ம இதை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இது பைண்ட் ஆகிட்டு பிடிக்க முடியலை அப்படின்னா இன்னொரு 2-3 tablespoon அளவுக்கு நீங்கள் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிராமல் பிடிக்க வரும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மெதுவாக ஒரு பாலாக ட்ராப் பண்ணுங்கள். ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா ஒரு 360 Fahrenheit இருந்துச்சு அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எல்லா சைடுமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மிக்ஸையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்பி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். நான் இன்றைக்கி இந்த ஃபலாஃபலில் ஒரு சிம்பிள் மயோ டிப்போடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்பி அவுட் சைட் அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.